நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவின் இரட்சகர் தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நீங்கள் அநேகர் எனக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் ஜெபம் நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்துக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆம், கர்த்தர் ஊழியத்தை தருகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். உங்கள் ஜெபத்தின் மூலமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கொடுகையிலே அநேகர் சொன்ன ஒரு ஜெப குறிப்பை இன்றைக்கு உங்கள் முன்னால் வைக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இந்த ஜெப குறிப்புக்காக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். தேவன் பிள்ளைகள் மேல் கவனமாய் இருந்து பிள்ளைகளை ஞானமாய் நடத்துவதற்கேற்ற ஞானத்தை பெற்றோர்களுக்கு தரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், சிறு பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கணும். அநேகர் சொன்னது, ஐயா என் பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளை சொன்னதை எதுவுமே கேட்கவே மாட்டாயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. என் பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளை வியாதியாக இருக்குது ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் பிள்ளை இப்படி கீழ்ப்படிய மாட்டாங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. ஆமென் தானே ஐயா? ஆமாம், பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதத்தில் சொன்னபடி கர்த்தருக்கு பயத்தோடு பிள்ளைகள் வளரும்படி நாம் ஜெபிப்போமா? தேவனுடைய கரம் அவர்களை பாதுகாக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கண்களை மூடி, இல்லை அதிகமாக நீ சீக்கிரங்கள் பரலோக பிதாவே ஏசோப்பா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்கிறீர். உம்முடைய சுதந்திரத்தை இந்த பெற்றோரை நம்பி, விசேஷமாய் எங்களை நம்பி தந்திருக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாது இருக்கிற பொழுது தேவனே எங்களை நம்பி நீர் பிள்ளைகளை தந்ததுக்காய் நன்றி. சகோதரியை இப்படி சொல்லுமா, சகோதரனை இப்படி சொல்லுமா, என் பிள்ளைகளுக்கு ஞானமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய மகிமைக்கென்று, உம்முடைய ராஜ்ய மேன்மைக்கென்று பிள்ளைகளை வளர்க்க எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லுங்கள். ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளரணும். தேவனே, வயதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கணும். கர்த்தாவே, நல்ல படிக்கிற பாடங்கள் மனதிலே தங்கணும். கீழ்ப்படிதல் வேணும். சொல்லுங்கள், இசப்பா நீங்கள் தந்த உங்களுடைய பிள்ளைகளை நான் சரியாய வளர்ப்பிற்கு எனக்கு கீழ்ப்படிய இருதயத்தை தாங்கன்னு சொல்லுங்கள். சகோதரனை சொல்லுங்கள், சகோதரியை சொல்லுங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாயின் சொல் பெறுவதற்கு முன்பதே அவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தாவே, எங்கள் சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என் தேசத்தில் உள்ள அத்தனை சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளணும். கொள்ளை நோய்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. பொல்லாத மனிதனுடைய கண்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. விதவிதமாய் பொல்லாத காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிற அத்தனை காரியங்களுக்கும் என் ஜனங்களை நீர் மறைத்து கொள்ளும். பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்கப்பா. தேவரீர் நீர் மறைத்து உடைய வல்லமையால் உடைய பிள்ளைகளை நிறைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை வீட்டின் சிறு பிள்ளைகளையும் வைக்கிறேன். தயவாய் ஏற்றுக்கொள்ளும், பாதுகாத்து நடத்தும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய ஜனமே, அடுத்தபடியாக ஒரு ஜெப குறிப்பு, அதிகமாய் வந்த ஒரு ஜெப குறிப்பு. கடந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய கண்ணோற்றம் கூட்டங்களை ஆசீர்வதித்தார். வரும் நாட்களிலும் 2-3 கூட்டங்கள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையை வெளிப்படுத்தட்டும். அவன் சொல்லுங்களேன், கர்த்தர் பெரியவர். அந்த நம்முடைய கண்ணோற்றம் கூடையிலே அநேகர் கொடுத்த ஒரு ஜெப குறிப்பு, கடன் பாரணத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா. தகுதியை மீறிய கடன், என்ன செய்வோம் என்று தெரியவில்லை. ஒரு சகோதரி விதமாய் புலம்பினாள். எனக்கு அது மறுபடியும் ஞாபகத்துக்கு இருக்கிறது. ஐயா, நான் திருமணமாவதற்கு முன்பதாகவே இவர்கள் வசதியானவர்கள் நம்பினோம். எனக்கு நல்ல வரதட்சணை கொடுத்தார்கள், நல்ல நல்ல நகையெல்லாம் போட்டு தான் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் நான் கொண்டு வந்ததை தாண்டி இந்த வீட்டில் கடன் இருக்கிறது, நிம்மதி இல்லை. இவர்கள் வெளியிலே பந்தாவாயில் ஆந்தினை பார்த்து நாங்கள் நம்பிவிட்டோம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இது ஒரு சிலர் மாத்திரமல்ல, அநேகர் சொல்லுகிறார்கள். கடன், அவருடன் கேட்டால் சொல்லுவார்களாம், நாங்கள் அதற்காக வாங்கினது கடனுக்கு மேலே கடன், கடனுக்கு மேலே கடன் என்று. கடன் பாரத்திலிருந்து தேவன் விடுதலை தரணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் சொல்லி இருக்கிறார், கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாய்க்கும் நன்மை உண்டாகிருக்கும் என்று. நான் சொல்லுவேன், பேராசை வேண்டாம் ஐயா. அம்மா, பேராசை வேண்டாம். அடிக்கடி நம்முடைய செய்தியில் சொல்லுவேன், பக்கத்து வீட்டுக்கார் பெரிய செயின் போட்டிருக்காருன்னு சொல்லி நீயும் செயின் போட ஆசைப்பட வேண்டாம். பக்கத்து வீட்டுக்கார் என்ன வேலை பார்க்குறாரு அதை பாருங்க.
பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல கார் வச்சிருக்கிறாரா, நம்மளும் அதே போல வாங்கணும். அவர் என்ன வேலை பார்க்குறார், அவருடைய வருமானம் என்ன, அதை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். பெருமையோடு வேண்டாமப்பா ஐயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து இருக்கிறார், வேண்டாம். மற்றவங்க நமக்கு அது இருந்தால் தான் மதிப்பாங்க, இது இருந்தால் தான் மதிப்பாங்க, நீ கெட்டு போனாலும் சிரிப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம் தானே, நான் கிராமத்தை சேர்ந்தவன், என்னுடைய பேச்சு கரடுமுரடாக இருக்கிறதா, கொஞ்சம் சகித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடனோடு இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்போமா? கண்களை மூடுகளேன். ஐயா, ஒருவேளை நீங்கள் நல்ல வேலையில் நல்ல நிலையில் இருக்கலாம், நல்லது. நான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் கடன் பாரத்தினால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு ஜெபிப்பது நம்முடைய கடமை. நம்முடைய சகோதரன் அல்லவா, நம்முடைய சகோதரி அல்லவா? ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் பரலோக பிதா இயேசுவப்பா, இந்த நாளிலே விசேஷமாய் ஐயோ கடன் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிற பிள்ளைகளை பாருங்கப்பா. எப்படி என்னால் அடைக்க முடியாமல் போனது, எப்படி ஆகிலும் ஈஸியாக அடைத்து விடலாம் என்று தான் நம்பினேன். ஆனால் ஐயோ, அது எனக்கு இவ்வளோ பெரிய கடனாய் வந்து நிற்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிற நம்முடைய பிள்ளையை பாருங்கப்பா. தேவனே, என் மனதிறங்கும். நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, உன் கையின் பிரயாசம் நீ சாப்பிடுவாய், உனக்கு பாய்க்கும் உன் நன்மை உண்டாயிருக்கும் என்று. அந்த வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரன் சகோதரிக்கு சொல்லுங்கள், அருமையான பெரியவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கடனை அடைப்பீங்க, நீங்கள் கடனை அடைப்பீங்க, கடன் ஓயும். இந்த கடன் பாரமெல்லாம் நீங்க கர்த்தர் ஒரு வழிவாசலை திறப்பார். ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும். நான் உடைய அனைவரும் அதிகாரத்தோடு உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. இன்றையிலிருந்து இவர்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும். சாபம் தொலைந்து ஆசீர்வாதம் வரட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி என்ன ஜமான் எனக்கு தந்த பாக்கியத்துக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன் சொல்லுங்களேன். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, நான் அடிக்கடி சொல்வதை பார்த்து அநேகர் சொல்லுகிறார்கள், எனக்கும் ஒன்று வாங்கித்தாங்க ஐயா, நானும் வாசிக்க ஐயா. நீங்கள் மறுபடியும் சொல்லுதியே ஐயா. நான் சொல்லுவேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த தேவாதி தேவன் நமக்கு எழுதின லெட்டர் இது. ஆமென் தானே ஐயா? நமக்கு கொடுத்த ஒரு லெட்டர். நிறைய பேர் வீட்டில் அது பிரிக்கப்படாமல் இருக்குது. பாருங்கள், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி ஒரு முதலாளியாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அதிகாரியாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும், இனி இந்த பூமியில் என்ன சம்பவிக்கும், இதற்கு முன்னால் இந்த பூமி எப்படி இருந்தது என்று எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தில் எல்லாமே இருக்கிறது ஐயா. இதை வாங்குங்கள், ஆசையோடு வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். பேசுகிற ஒரு புஸ்தகம் என்றால் அது இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. இதோடு தேவன் உங்களோடு பேசுவார். கண்களை மூடி, அப்பா என் கூட இன்னைக்கு பேசுங்கன்னு சொல்லுங்களேன். என் கூட பேசுகிட்டேடி, இந்த வசனத்தின் மூலமாக என் கூட பேசுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை எடுத்து செபித்து வாசியுங்கள். கர்த்தர் அநேக மறை பொருட்களையும் வெளிப்படுத்துவார். இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசும்படி எனக்கு ஞாபகப்படுத்தி என்னை அனுப்பின ஒரு வார்த்தை இருக்கிறது. உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்கிறவர்கள் திருப்புங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போமா? இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கை ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகினதா இல்லையாம், கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய ஜெபத்தை நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி செவிடாகவும் இல்லை. பின்ன ஏன் ஐயா, நான் எவ்வளவோ புலம்புகிறேன், நான் எவ்வளவோ கதறுகிறேன், ஏன் எனக்கு பதில் வரவில்லை, என்னுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்று கேட்கிறீர்களா? இந்த கேள்வி வரத்தானே செய்து, ஐயோ நான் எவ்வளவு கதறுகிறேன், கண்ணீர் விடுகிறேன். நல்லதுமா, நல்லதுயா. அடுத்த வசனம் ஒன்று இருக்குது, அதையும் வாசிப்போமா? அதில் பாருங்களேன், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக
பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே. அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய கேள்விகள் அநேகமாக இருக்கும். விதவிதமாக யோசித்து கேட்போம். அது இருக்கா, இது இருக்கா, எல்லாமே இருக்குது. தேடி பாருங்கள். சும்மா ஒன்றை வச்சு எடுத்துட்டு இதெல்லாம் அப்படி இல்லை இல்லையா. என் ஆண்டவர்களோடு பேசட்டும். இந்த நாளிலே என் ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய செவி மந்தமாகவில்லை, நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். வேதத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயும் இதே வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ. யார் சொல்லுதா? அவரே சொல்லுதா, என் கை குறுகிட்டோ. இதை எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு பொழப்பு நடக்குது. சாப்பிடாதவங்களா? சாப்பிடுதவங்க. தினந்தோறும் வானத்தின் மன்னாவை சாப்பிடுதவங்க. வானத்திலிருந்து தேவாதி தேவன் அனுப்புகிற மன்னாவை, அது தேனிடப்பட்ட ருசியான பணியாரம் போல் இருந்திருக்கிறது. நல்லா இருந்த அந்த பணியாரத்தை சாப்பிட்டவன் புலம்புதான். ஐயோ, நாங்கள் கறி சாப்பிட்ருப்பேன், அங்கே கொமட்டிக்காய் சாப்பிட்ருப்பேன், வெள்ளரிக்காய், அந்த காய், இந்த காயெல்லாம் நான் சாப்பிட்ருப்பேன். இங்கே எனக்கு ஒரே தேனிடப்பட்ட பணியாரம் மன்னா மாத்திரமே கிடைக்குது. எனக்கு கறி கிடைக்காதா, எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதான்னு சொல்லி புலம்பி இருக்கிறார். இந்த புலம்பலின் சத்தம் எப்படி ஆயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தெருவில் நின்று அழக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு. நல்ல எந்த ஒரு வேலையும் செய்யாமல் காலையில் போனால் போதும், வீட்டை சுற்றி, வெளியும் தேவையில்லை, வீட்டை சுற்றி அவங்க இருக்கிற இடத்துல தான் விழும், அடுத்த இடத்துல விழாது. அந்த இடத்துல இருந்து பிறக்கி கொண்டாந்து அதை தனக்கு ஏற்றபடி சுட்டுக்கிடலாம். மாவு அந்த எண்ணெய்லாம் குறையலை, போட்டிருக்க சட்டையே கிளியில, செருப்பு வார அல்லல, மாவு எண்ணெய் குறைவா செஞ்சு எண்ணெய் குறையலை, விதவிதமாக சுட்டு சாப்பிட்டாங்க. நம்ம சொன்ன பிறகு டிஷனாக சாப்பிட்டாங்க. அப்படியும் வெறுத்து போச்சு. அடுத்தானே வெறுத்துட்டாங்க. ஒரே பணியாரம், ஐயோ ஒரே இந்த இனிப்பு வேண்டாம். தெருவில் நின்று அழுதாங்களாம். இந்த சத்தத்தை மோசே கேட்கிறார். புலம்பும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய கரம் குறுகி போயிட்டோ, பாரு, நாளை கழிச்சு பாரு, நான் யாருங்கிறத நிரூபிக்கிறேன்னு சொன்னார். இவர் சொல்லுகிறார், ஐயா 6 லட்சம் பேர் இருக்கோம், நாங்கள் ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 6 லட்சம் பேர் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க? எங்கள் வீட்டில் ஒரு நாள் உண்மையிலே நடந்த சம்பவம் ஐயா. எங்கள் பகுதியில் ஒரு ஊழியர் ஒரு கூட்டம் நடத்தினார். 3 நாள் உபவாச கூட்டம். 2 நாளாக யாரும் என்னவென்று கேட்கவில்லை. 3ஆம் நாள் உபவாசம் முடிக்கிறார்கள். என்னுடைய சகோதரன் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இங்கே அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடக்கு, இந்த பாஸ்டர் நடத்துகிறார், அந்த கூட்டத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, சாப்பாடு கொடுத்துருவோமான்னார். நான் அப்போ ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்ய தெரியுமா, ஆமாயா உண்மை, அந்த ஊழியர்களுக்கு கொடுப்போம், இந்த பாஸ்டர் அந்த ஊழியர்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு போயிட்டு, சரியா நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்க, இது சின்ன ஒரு மண்டபம், குறைய ஆட்கள் தான், நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கன்னாச்சு. நான் நினச்சேன் ஒரு 8 பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லி வந்தது. அங்கே இருந்த ஒரு 40-50 பேர் வந்துட்டாங்க. நடந்தது ஒருத்தருக்கும் குறையல. எல்லோருக்கும் ஆச்சரியம், எங்களுக்கே ஆச்சரியம். நம்ம ரெடி பண்ணது இவ்வளோ தானே ரெடி பண்ணோம், அவ்வளோ பேர் வந்து உட்காந்துட்டாங்க, ஆனால் குறையலையே. அதே போல குறைவில்லாமல் நடத்தினார் ஐயா. ஆனாலும் இவர்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம விரும்பினது சாப்பிடலையே அப்படின்னு வந்துச்சு. 6 லட்சம் பேருக்கு எப்படியா போடுவியே அப்படின்னாரு. பாருடா அப்படின்னாரு. அதில் போட்டிருக்குது, கொஞ்சமாக பறக்கணுவன் 10 ஓமருக்கு பறக்கிருக்கான். 10 ஓமர்னா எவ்வளோ தெரியுமா? 25 கிலோ அளவுக்கு ஒரு குறைஞ்சவன் பறக்கிருக்கான்.
குறைய பறக்கணுது, காடை பறக்கணுது 25 கிலோ அளவுக்கு பிறக்கிருக்கான் ஐயா. 25 கிலோ ஒரு மனுஷன் பிறக்கி என்ன செஞ்சுருப்பான் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் திட்டுன்ட்டு அப்போ சொன்னார், என் கை குறுகி போகலடா, நீ அற்பமான சாப்பாடு, நீ இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு வெளியேற்றுற இந்த அற்பமான சாப்பாட்டை குறித்து நீ என்கிட்ட முறுமுறுத்தியே, என் கை வல்லமை உனக்கு தெரியுமா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு தேவன் நிரூபித்தார் ஐயா. வேதம் சொல்லுகிறது ஐயா, சங்கீதங்களின் புஸ்தகம் 94:9 சொல்லுகிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று. என் சகோதரனே சகோதரியே, உனக்கு நல்ல செவியை தந்தவர் கேளாமல் இல்லை, உனக்கு நல்ல கண்ணை தந்தவர் பாராமல் இல்லை. அவர் பார்க்கிறார், கேட்கிறார். ஆனால் ஏதோ ஒன்று உன் இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, ஒளிவு மறைவு ஒன்று இருக்கிறது. நீ ஒளிச்சு வச்சுக்கிட்டே அவர்கிட்ட பேசலாம் நினைக்கிற, பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டே அவர்கிட்ட பேசலாம் நினைக்கிங்களா? சகோதரனே சகோதரியே, இன்னாண்டவர் சொல்லுவார், நீ தேவாலயத்துக்கு வரும்பொழுது உன் நடையை காத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். உனக்கும் உன் சகோதரனுக்கும் விரோதமான, உனக்கும் உன் சகோதரனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து நீ பேசாமல் இருந்துன்னா உன் காணிக்கே எங்கே தான் இருக்கணும், வாசலில் தான் இருக்கணும். நீ ஒப்புரவாகிட்டு உள்ளவா அப்படிம்பாரு. இங்கே நிறைய பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு, மனம் போல் வாழ்ந்த வாழ்க்கை அக்கிரமத்தை உள்ள வச்சுக்கிட்டு, தெய்வமே பேசும், தெய்வமே கழுனா கேட்பாரோ? வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, சகோதரனே வேண்டாம், ஒப்புரவாகி விடு. கடந்த மாதத்திலே நடந்த ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். எல்லோரும் ஜபிக்க வந்தார்கள். கன்வென்ஷன் கூட்டம் முடிந்தவுடன் ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த சகோதரி சொல்லுகிறார், எனக்காக மாத்திரம் ஜபிங்கள் என்று. என் ஆண்டவர் சொன்னார், இவள் மனம் போல் வாழ்ந்து தன் கணவனையும் பிள்ளையும் விட்டு பிரிந்து வந்திருக்கிறாள் என்றார். சொன்ன பொழுது அந்த கூட்டமே நின்று ஒவ்வொருத்தராய் சொல்கிறார், ஆமா ஐயா, நான் சொன்னேன், என் ஆண்டவர் என்னோடு இப்படி சொல்லுகிறாரே, இது உண்மையா என்று சொன்ன பொழுது அவள் சொன்னாள், ஆமாம், நான் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டு விட்டேன், நான் செய்தது பாவம்தான் என்று சொன்னேன். நான் சொன்னேன், என்கிட்ட சொல்ல வேண்டாம், போய் சொல்லு, காலில் விழு, கதறு. ஒரு மனிதனிடமே உன்னால் மறைக்க முடியும் இல்லை என்றால் தேவனிடத்தில் எப்படி மறைப்பாய்? சகோதரனே சகோதரியே, தேவன் ஒருவர் இருக்கிறார், காண்கிறார், கேட்கிறார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அநேகருடைய வார்த்தை கேட்டு நீயும் நம்ப விடாதே, தெய்வம் இல்லை என்று இருக்கிறார். ஏழையின் ஜபத்தையும் திக்கற்றருடைய ஜபத்தையும் அவர் தொல்லாத ஒரு தெய்வம். தம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் அவர்தான் தெய்வம். இதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 6:30 சொல்லுகிறது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு கூட தேவன் நன்றாய் டிசைன் பண்ணி தண்ணி பாய்ச்சி அதை வளர்த்து விடிய காலம் போகுது, சாயங்காலம் வாடி போகுது. அதுக்கு மேலே கூட கவனம் வைத்திருக்கிறாரே, உன் மேலே கவனம் வைக்க மாட்டாரா? உங்கள் மேலே கவனம் வைக்க மாட்டாரா? நம்புங்கம்மா, நம்புங்க சகோதரனே, உன் மேலே தேவன் கவனமாக இருக்கிறார். உன் வாயின் வார்த்தையின் மேல் கவனமாக இருக்கிறார். உன்மேல் தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். பூமி எங்கும் உலாவை கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது ஐயா, உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயமில்லை. மத்தேயு 6:26 சொல்லுது, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்று. உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் மனசு கஷ்டமாக இருக்குதா? நான் சொன்ன போல் அப்படி ரிலாக்ஸாக பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த காட்டு புல்லை பாருங்கள். நீங்கள் வளர்க்குற செடியை கூட விட்டுருங்க ஐயா. காட்டில் உள்ள புல், காட்டில் உள்ள செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வளர்க்குறதுக்கு உரம் போடலாம், நீங்கள் வளர்க்குறதுக்கு ஏதோ ஒரு தனி பாதுகாப்பு வச்சுருக்கலாம். காட்டில் என்ன கிடைக்கும்? யார் கொண்டே உரம் போடுதா? ஆனால் அதில் உள்ள பூக்களும் அழகாக இருக்கிறதே. காட்டு பறவைகளை பார்த்தீர்களா? மத்தேயு 6:26 சொல்லுவார், நீ காட்டு பறவையை பாருப்பா, அது எங்கேயாவது விதைச்சிருக்கா? இது காக்காவுக்குரிய விளைநிலம், இது கள்ளப்பிராந்துக்குரிய விளைநிலம், இது புறாவுக்குரிய விளைநிலம்னு எங்கேயாவது இருக்கிறதா? அவைகளையும் தேவன் செழிப்பாய் பார்க்கிறார் ஐயா. வேதம் சொல்லுகிறது, யோபு 38:41, சங்கீதம் 147:9 சொல்லுகிறது, அவர் காக்கை குஞ்சுகள் பட்டினியாக இருந்து கூப்பிடும் போதும் கேட்டு அதுக்கு உணவளிக்கிறாரா. ஒரு காக்கா சத்தத்தை கவனிக்கிற தெய்வம். சகோதரனே சகோதரியே,
அவர் அவருடைய சாயல நீங்கள் இருக்கீங்களாம். ஆமாம், உங்கள் சத்தத்தை கேட்க மாட்டாரா? கேட்பாருமா. உன் சத்தத்தை கேளாதபடி கர்த்தருடைய காது செவிடா இல்லை, உன்னை உன் கண்ணீரை பாராதபடி கர்த்தருடைய கண் குருடாவும் இல்லை. நீ அறிக்கையிடு. ஏதோ ஒரு காரியம் இருதயத்திலே மறைத்து கொண்டு நீ அவரோடு பேசலாம் என்று எண்ணிவிட வேண்டாம். ஆம், கர்த்தரோடு இருக்கிறார், உன்னை ஆசிரியக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது ஐயா, அவருடைய கை எப்படிப்பட்ட வேதத்திலே நான் ஒரு கையை வச்சு சொல்லுதானே, மார்க்கு 3:5 சொல்லுது, ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன், வளர்ச்சியற்ற ஒரு கையுடைய ஒரு மனிதன். ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கை ஒருவேளை ஒரு 2 அடி இருக்கும் என்றால் அவருடைய கை ஒரு 1/2 அடியோ இல்லை ஒரு 3/4 அடியோ இருக்குது. கட்ட கையுடைய ஒரு மனிதன் அந்த மனிதன் இருக்கிறான். எல்லோரும் பார்ப்பாங்க, ஒத்த கையன்னு கூப்பிட்ருப்பாங்க, அப்படி தானே? ஆமாம், நம்ம பாஷையில் சொல்ல போனால் அந்த ஒத்த கை உள்ள மனுஷன் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்த்தாரு, எந்திரிப்பா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என் ஆண்டவர் மேலே குற்றம் சுமத்தது தான் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் சொல்லதே வேலையாக இருக்கும். அந்த வேலை பார்க்கறதுக்கு நிறையா இருக்காங்க. ஆண்டவர் பார்த்தா, நீ என்னையும் பார்த்து போடா, ஏன் கை குறுகி போலடா, இவனுக்கு கையை உண்டாக்கின தேவன் இப்பொழுது பாருன்னு சொல்லிட்டு நீட்டு அப்படின்னாரு. என்னை பார்த்து நீட்டுனாரு. நான் சொல்லுவேன், சகோதரனே சகோதரியே, நீ இன்னைக்கு கர்த்தரை நோக்கி உன் கரத்தை நீட்ட மாட்டாயா? உன் கரத்தை கர்த்தருக்கு நேராக நீட்ட மாட்டாயா? என்னாண்ட வரைத்தான் இருக்கிறார். என் பிள்ளை என்னிடத்தில் வராதா? என் பிள்ளை என்னோடு பேசாதா? எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டா. அவள் பண்ணுற பாவங்கள், அவள் செய்கிற காரியங்கள், அவள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பேசினது வச்சல எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டா. ஆனால் எனக்கு தெரியும். அதை அறிக்கையிட்டுட்டா என் கூட பேசிடலாம். என் ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். என்னுடைய வேதம் எவ்வளவும் பொய்யுரையாத வேதம் சொல்லுகிறது ஐயா. ஏசாயா 59:2 சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கையிட்டு. வேதம் சொல்லுகிறது ஐயா, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ இரக்கம் பெறுவாய், உன் சத்தம் கேட்கப்படும். ஐயா, அநேக விபச்சாரிகள் மேடலின்றே சொல்வார்கள், ஐயா நான் விபச்சாரியா இருந்தேன், கர்த்தரிடத்தில் என் பாவங்களை ஒப்புவித்தேன், என் விபச்சார வாழ்க்கை விட்டு நான் கர்த்தருக்கென்று வாழ ஆரம்பித்தேன், கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. எனக்கு அருமையான ஒரு தேவ மனிதர் சொல்வார், ஐயா நான் ஒரு விபச்சாரியின் மகன், ஐயா கர்த்தர் என்னையும் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன் என்று சொல்லி. அவர் யாரையும் தள்ள மாட்டாருமா, யாரையும் தள்ள மாட்டாரு. ஒருவேளை நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதோ ஒன்று செய்து நீ மனம் நொந்து போய் இருக்கிறாயா? ஒரு கொலை குற்றவாளியை பிடிக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறான், ஐயா நான் யாருக்கும் தெரியாது என்று எண்ணினேன், ஆனால் அந்த குற்றம் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை வருத்துகிறது, தூங்க விடவில்லை என்று சொல்லி தானாய் போய் சரணடைந்தான். நாம் என் அன்பு ஜனமே, பாவத்தை அறிக்கையிடு. உன் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் உன் நடக்கையை கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவருடைய கண் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. அற்பனும் நீசனுமான என்னை கொண்டு தேவன் பேசுவது உண்மை என்றால் ஏனம்மா ஏனையா உங்களை கொண்டு பேச மாட்டார். ஒன்றுக்கும் லாயக்கற்ற, ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத, எவராலும் மதிக்கப்படாத எங்களை தேவன் விதமாய் நடத்துவது எத்தனை ஆயிரம் உண்மை. ஏனம்மா ஏனையா உங்களை தேவன் நடத்த மாட்டார். நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேனப்பா, எனக்கா இந்த காரியம், என்னை கொண்டா இவ்வளவு செய்கிறேன், எனக்கா இந்த என்று. சகோதரனே சகோதரியே, தேவன் என்னையே பயன்படுத்தும் போது என்னம்மா அவங்கள பயன்படுத்த மாட்டாரு. சகோதரனே, என்னம்மா செஞ்சுட்டேன் சொல்லிருப்பா அவர்கிட்ட, உமக்கு பிரியமலா நான் வாழ்ந்துட்டேன் டாடி, என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்களேன். அவர் அதை விரும்புகிறார். நீ அப்பான்னு கூப்பிடுறத அவர் விரும்புகிறாரு. சகோதரனே, அப்பா என்னை மன்னிங்கப்பா, ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்ல மாட்டாயா? முந்தின வாழ்வை பார்க்கலும் நான் சொல்லுவேன், நீ இவ்வளவு நாள் பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், கடனோடு போராடி கொண்டு இருக்கிறாய். இந்த கடனுக்கு காரணம் உனக்கு தெரியும். நீ உன் மனம் போல் வாழ்ந்தது, நீ கர்த்தருக்கு என்று ஒப்புவிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனால் நீ உன் மனம் போல், உன் இருதயத்தின் எண்ணம் போல் நீ வாழ்ந்ததினாலே நீ கடனில் சிக்கிக்கொண்டாய். ஒப்புரவாக குருவி பிடிக்கப்பட்டது போல் நீ பிடிக்கப்பட்டு விட்டாயே. தந்திரமாய் உன்னை கடனில் தள்ளிவிட்டு நீ நம்பினவர்கள் உன்னை விட்டு போய்விட்டார்களே. இன்னுமாயா அவங்க இருதயத்தை நீங்க கடனப்படுத்துதுங்க.
ஐயா அறிக்கையிடுங்க ஐயா, அறிக்கையிடுறது மாத்திரமல்ல, விட்டுருங்க. ரகசிய குடி வேண்டாம், ரகசிய பாவம் வேண்டாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வேண்டாம், துற விடுங்க ஐயா, விட்டுருங்க. தேவனுடைய கண் முன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு அவருடைய கண். சங்கீதக்காரர் தாவீது சொல்வார், உம்முடைய கண்களுக்கு முறைவே நான் எங்க போவேன்? கடலுக்கு அடியில் போனாலும் இருக்கீங்க, சமுத்திரத்துக்கு அடியில் போனாலும் நீங்க தான், நான் உலகத்தின் கடையாந்திரத்துக்கு போனாலும் நீங்க அங்கே இருக்கீங்களே என்று சொல்லுவார். ஐயா, இந்த தேவனுக்கு விரோதமாய் நீங்க மறைக்க முடியாது. எத்தனை மாடிக்கு கீழே இருந்தாலும், எவ்வளவு ஆழத்திற்கு கீழே இருந்தாலும், எங்கே மேலே இருந்தாலும் அவருடைய கண் உன்னை காணும், அவருடைய கரம் உன்னை தொடும். இன்றைக்கு அறிக்கையிடுங்கள், அப்பா மன்னிங்க என்று சொல்லுங்க. தேவையில்லாத வழக்குகளில் மாட்டியிருக்கிறீர்களா? ஐயா, நான் தேவையில்லாத நண்பரோடு சேர்ந்ததினால் இன்றைக்கு தேவையில்லாத ஒரு வழக்கு உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒப்புரவாகு சகோதரனே, ஒப்புரவாகு. இன்றைக்கு நானோடு ஒப்புரவாகு. நான் சொல்லுவேன், நீ வாழ்ந்திருப்பாய், பயப்படாதே, வாழ்ந்திருப்பாய், ஒப்புரவாகு. இனி எனக்கு அந்த தேவையில்லாத சவகாசம் வேண்டாம் என்று சொல். தேவையில்லாத கெட்ட நண்பர்கள் வேண்டாம். சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு பிரியமில்லாதை செய்கிற கெட்ட நண்பர்கள், தோழிகள் உனக்கு வேண்டாம். தூக்கி எறி. அவர்களை கொண்டு உனக்கு வந்தது என்ன? அவமானமும் நஷ்டமும் நீ அடைந்து கொண்டிருக்கிறாய். உன்னை நீ காத்துக்கொள். தேவன் பரிசுத்தர், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த தேவன் மகா பரிசுத்தர் ஐயா. உன் மனம் போல் வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் அவரை நோக்கி பார்த்தால் நீ மாறிவிடலாம் என்று எண்ணாதே. மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் இருளில் வாசம் செய்ய மாட்டார். உன் இருதயம் எப்படியா இருக்கிறது? அப்பா என்று ஒப்பு கொடுப்பாயா? உனக்கு பிரியமாய் வாழ்வேண்டேடி. இனிமேல் நான் பழைய பாவத்தை விட்டுருவேன். என் பழைய அவகாசம் வேண்டாம். உமக்கு பொல்லாத நண்பர்கள் எனக்கு வேண்டாம். உமக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம் அப்பா என்று சொல்லுங்க. எனக்கு பலன் தாங்க என்று சொல்லுங்க. குடி வேண்டாம், பொல்லாத இச்சைகள் வேண்டாம், பொல்லாத இன்னும் ஆண்டவரே தன்னை கெடுத்துக்கொள்ள எந்த ஒரு காரியம் என்னை தொடக்கூடாது என்று சொல்லுங்க. தேவனே, இப்படி யார் ஜபிக்கிறார்களோ அத்தனை பேரும் நம்முடைய கைகளை வைங்க டாடி. இவர்களுக்கு உமக்கு பிரியமாய் வாழுகிற பலத்தை தாங்கப்பா. உமக்கு சாட்சியாய் வாழும் ஒரு வாழ்வை தாங்கப்பா. தாங்கள் பெற்ற அபிஷேகத்தில் நாங்கள் பெற்ற ஆண்டவரே இந்த வல்லமையில் வரங்களை நிலைத்திருக்கட்டும் ஆண்டவர். ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஊழியர் செய்து பின்வாங்கி போனவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, இன்றைக்கு இவர்களை புதுப்பிப்பீராக. இன்றைக்கு இவர்கள் உயிரிழையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களுக்குள்ள ஒரு புது ஜீவன் உண்டாகட்டும். இவர்களுக்குள்ள ஒரு புது வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று ஆண்டவரே அநேகருக்கு உம்முடைய நாமத்தை கொண்டு செல்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் தங்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.